எல்லா புகழும் இறைவனுக்கு. நம் அனைவர் மீதும் இறைவன் புறத்திலிருந்து அமைதியும் சமாதானமும் நிறைவாக உண்டாகட்டும். இன்றைய இரவு பிரார்த்தனை வகுப்பை நாம் துவங்குவோம். இறை வழியில் வாழ்வது என்பது உணர்வில் வாழ்வதாகும். உணர்வில் வாழ்வது என்பது மனசாட்சிப்படி வாழ்வதாகும். அதாவது நம்முடைய உள்ளத்தில் உணர்வுகளாக இறைவனுடைய வழிகாட்டல்கள் இறங்குகிறதே, அதை மதித்து கண்ணியப்படுத்தி அதன்படி வாழ்வதாகும். உணர்வில் வாழுதல் என்பது இறை வழியில் வாழுதல். இறை வழியில் இருப்பவர்கள் உணர்வாளர்கள். உணர்வாளர்களுடைய இயல்புகளில் ஒன்று சிந்தனை செய்தல். இறைவனுடைய படைப்புகளை கவனித்து அவைகள் குறித்த சிந்தனைகளை மேற்கொள்ளுதல் உணர்வாளர்களின் ஒரு இயல்பு என்பதை நாம் அறிந்து கொள்வோம். அந்த அடிப்படையில் இந்த இரவை நாம் கவனித்து அது குறித்த சிந்தனைகளை நாம் மேற்கொண்டோமேயானால் இந்த இரவு என்பது ஒரு மாபெரும் அதிசயம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். இந்த இரவு நமக்கு குளிர்ச்சியை கொண்டு வருகிறது, இருளை கொண்டு வருகிறது, அமைதியை கொண்டு வருகிறது. இந்த உலகத்தின் ஈடுபாடுகளிலிருந்து நம்மை தளர்த்த வேண்டி இத்தனையும் நிகழ்கிறது. நமக்கு இளைப்பாறுதலை தரும் நோக்கில் இரவு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இரவு என்பதனை, அதுவும் ஒவ்வொரு நாளும் இரவு ஏற்படக்கூடிய அந்த ஒழுங்கை நாம் கவனம் மற்றும் சிந்தனையை கொண்டு பார்த்தால் படைப்பாளனை தவிர யார் இரவை ஏற்படுத்த முடியும்? இரவு என்பது நம்முடைய இறைவனின் அழைப்பு. இளைப்பாருங்கள், என்னை நோக்கி திரும்பிக் கொள்ளுங்கள், அமைதியடையுங்கள். இந்த உலகத்தில் காலையிலிருந்து இரவு வரை நீங்கள் உழைத்ததும் களைத்ததும் போதும். என்னுடைய குழந்தைகளே, என்னுடைய படைப்புகளே, இளைப்பாறுவதற்காக என்னை நோக்கி திரும்பிக் கொள்ளுங்கள். உங்களுக்காக நான் குளிர்ச்சியையும் மகத்துவமிக்க இளைப்பாறுதலையும் இந்த இரவு பொழுதில் உங்களுக்காக ஆக்கியிருக்கின்றேன் என்று இறைவன் அழைக்கக்கூடிய அழைப்பாக உணர்வாளர்கள் சிந்தனையை கொண்டு புரிந்து கொள்வார்கள். இரவை கண்ணியப்படுத்துவார்கள். உலகத்தின் ஈடுபாடுகளிலிருந்தும் தங்களை தளர்த்தி கொண்டு இரவில் இறை வணக்கத்தில் நிலைத்திருப்பார்கள். இரவு என்பது நிச்சயமாக இறைவனுடைய மாபெரும் அழைப்பு என்பதை நாம் அழுத்தம் திருத்தமாக உணர்ந்து கொண்டு ஒவ்வொரு இரவையும் நாம் கண்ணியப்படுத்துவது என்பது இரவில் தூக்கத்தை விரும்பியவர்களாக, இறைவனுடைய அழைப்பை ஏற்று அவனை முன்னோக்கியவர்களாக இருப்பதா. வெளி சூழலில் இரவு ஏற்பட்டு விட்டது, நம்முடைய உள் சூழலில் இரவு ஏற்பட வேண்டும். அதற்கான அதிகாரத்தை இறைவன் நம்முடைய மனதில் கொடுத்திருக்கிறார். ஏற்றுக்கொண்டோம் இறைவனை, உன்னுடைய அழைப்பை ஏற்பதை விட எங்களுக்கு என்ன இருக்கிறது என்று மனம் விரும்பி இந்த இரவை நாம் இப்போது அடைந்து கொள்வோம். இறைவனுடைய மகத்துவமிக்க அந்த இளைப்பாறுதலை இன்றைக்கு நாம் முழுமையாக அடைந்து கொள்வோம், ஏற்றுக்கொள்வோம். நாம் அனைவரும் கண்களை மூடி இரவு பிரார்த்தனை தியானத்துக்கு தயாராகலாம். புற சூழலிலிருந்து விலகி அக சூழலுக்குள் திரும்பி இருக்கின்றோம். உள் சூழலில் இரவை ஏற்படுத்தி கொள்ள நாம் விரும்பி இருக்கின்றோம். இரவை உணர்வோம். இரவின் குளிர்ச்சிக்கு நம்மை தகுதிப்படுத்தி கொள்ள இந்த செயலை நாம் செய்கின்றோம். மூச்சின் மீது கவனம் இருக்கட்டும். இயல்பான உள்மூச்சு வெளிமூச்சு நிகழட்டும்.
நம்முடைய எந்த முயற்சியும் உழைப்புமின்றி மூச்சு நமக்கு கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. மூச்சு நம்முடைய அதிகாரத்தில் இல்லை. மூச்சு என்பது உயிர். உயிரை இறைவன் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றான். ஒவ்வொரு மூச்சும் புதிய உயிர். நம்முடைய உயிருக்கு உயிரளிக்கக்கூடிய உயிராற்றலை இறைவன் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றான். நாம் பெற்று கொண்டிருக்கின்றோம் என்ற உணர்வில் ஒவ்வொரு மூச்சின் மீதும் கவனம் இருக்கட்டும். உடல் முழுமையான தளர்வில் நிலைத்திருக்கட்டும். மூச்சு உணர்வோடு கவனிக்கப்பட வேண்டும். மூச்சு நமக்கு கொடுக்கப்படுகிறது. நாம் பெற்று கொண்டிருக்கின்றோம். மூச்சு என்பது உயிர். உயிரளிப்பவன் நமக்கு உயிரளித்து கொண்டிருக்கின்றான். இறைவன் புறத்திலிருந்து உயிரோட்டம் நமக்கு ஒவ்வொரு மூச்சிலும் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்தவர்களாக மூச்சின் மீது கவனம் கொண்டிருக்கிறார். நோய் தீர்க்கும் இரவு பிரார்த்தனை வாசிக்கப்படவிருக்கின்றது. அதை நீங்கள் செவியேற்று இருக்க வேண்டும். இந்த பிரார்த்தனை நமக்கானதாகவும் இருக்கலாம், அல்லது நோய்களிலும் வறுமையிலும் சோதனைகளிலும் சிக்கிக் கொண்டிருக்கக்கூடிய மனித சமுதாயத்திற்காக நம்முடைய பிரார்த்தனையாகவும் இதனை எடுத்துக்கொள்ளலாம். வாசிப்பை செவியேற்றிருங்கள். வார்த்தைகளின் உணர்வுகளை உள்வாங்கிக் கொள்ளுங்கள். இரவு பிரார்த்தனை. எந்த சக்தி அகில உலகங்களை எல்லாம் படைத்து பராமரித்து பாதுகாத்து வருகின்றதோ அந்த மகா சக்தியை இப்போது நாம் நினைவு கூறுகின்றோம். அந்த மகா சக்தியை நாம் மனதார வணங்குகின்றோம். அந்த மகா சக்தியை இறைவன் என்று நாம் அழைக்கின்றோம். எங்கள் இறைவனே, நீயே எங்களை படைத்தாய். நாங்கள் ஒரு பொருளாக கூட இல்லாமல் இருந்த நிலையிலிருந்து நீதான் எங்களை உரு ஆக்கினாய். தாயின் கருவறையில் எங்களை வளர்த்தாய். எங்களுக்கு பார்வை கொடுத்து செவிப்புலன் கொடுத்து
சிந்தனை கொடுத்து வழிகாட்டல்கள் பல தந்து இந்த உலகத்தில் நீதான் எங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றாய். நாங்கள் வாழவில்லை, உன்னால் வாழ்விக்கப்பட்டு கொண்டிருக்கின்றோம். எங்கள் வாழ்வின் மீது உன்னையே முழுமையாக நாங்கள் பொறுப்பேற்படுத்துகின்றோம். எங்கள் இறைவனே, உன்னுடைய கருணையை கொண்டு எங்களுடைய தவறுகளையும் பாவங்களையும் மன்னிப்பாயாக. உன்னை தவிர மன்னிப்பவன் இல்லை. எங்கள் இறைவனே, சுகமான வாழ்வை எங்களுக்கு வழங்குவாயாக. உடல் ஆரோக்கியமும் மன வலிமையும் குன்றி இருக்கும் இந்த சூழலில் எங்களை தேற்றுபவன் உன்னை தவிர யாரும் இல்லை. எங்களை நீ அரவணைத்துக் கொள்வாயாக. உன்னிடமே நாங்கள் சிரம் தாழ்ந்து பணிகின்றோம். வணங்குவதற்கு தகுதியுடையவன் நீ ஒருவன் மட்டுமே. எங்கள் இறைவனே, நீ என்றென்றும் ஜீவித்திருப்பவன், என்றென்றும் நிலைத்திருப்பவன். எங்கள் ஆன்மா உன்னை அறியும். ஆனால் எங்களின் அறிவும் அறியாமையும் உன்னை எங்களுக்கு மறைத்து கொண்டிருக்கின்றன. இறைவனே, எங்களது அறிவின் மற்றும் அறியாமையின் தீமைகளிலிருந்தும் எங்களை விலக்கி எங்களை தூய்மைப்படுத்துவாயாக. எங்கள் இறைவனே, இந்த உலக வாழ்வின் நோக்கம் உன்னை உணர்ந்து கொள்வதும் அறிந்து கொள்வதும் உனக்கு பணிந்து கொள்வதும் தானே. அதை மறந்து இந்த உலக வாழ்வின் மயக்கங்களில் சுற்றி திரிந்த நாட்கள் எத்தனை. இன்று உன்னை நோக்கி திரும்பக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக இந்த பலகீனத்தை, இந்த ஒரு நோய்த்தன்மையை, இந்த ஒரு கடினமான சூழ்நிலையை நீயே எங்களுக்கு அளித்துள்ளாய். எங்களை மன்னித்து எங்களை நோய்களிலிருந்தும் வறுமையிலிருந்தும் மீட்டு உன்னுடைய நேர்வழியில் வாழச் செய்வாயா. எங்கள் இறைவனே, நீ மனிதர்களுக்கு நன்மையை தவிர வழங்குவதில்லை. பெரும் கருணையாளனே, மன்னிப்பவனே, இந்த இரவு பொழுதில் உன்னிடம் மனதார மன்னிப்பை வேண்டுவதில் நாங்கள் திருப்தி அடைகின்றோம். எங்கள் இறைவனே, நாங்கள் அறியாமை எனும் இருளில் சிக்கியுள்ளோம். எங்களது அந்த மன இருளை நீக்கி உனது அருள் ஞானங்களை எங்களுக்கு வழங்குவாயாக. உன்னை நோக்கி எங்களை திருப்பிக் கொள்வாயாக. உன்னிடம் அடைக்கலம் புகுவதே எங்களுக்கு பரிபூரண நிம்மதி. எங்கள் இறைவனே, எந்த மனிதனும் எங்களுக்கு எந்த நன்மையும் செய்ய முடியாது. அனைத்து நன்மைகளும் எங்களுக்காக உன் புறமிருந்தே உள்ளது. உன்னிடம் நாங்கள் எப்போதுமே தேவையுள்ளவர்களாகவே இருக்கின்றோம். எங்களை எப்போதும் உன்னை முன்னோக்கியே வாழக்கூடியவர்களாக ஆக்கி அருள் புரிவாயாக. எங்களை நேர்வழிப்படுத்துவதற்காக நோய்களையும் துன்பங்களையும் கொடுப்பதும் நீ, அவைகளை சுகமாக்கி தருவதும் நீயே. உன்னை தவிர எங்களை குணமாக்குபவன் இல்லை. நீயே மகா மருத்துவன். எங்கள் இறைவனே, எங்களுடைய அனைத்து நோய்களையும் நீக்கி எங்களுக்கு முழுமையான ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் தந்தருள்வாயா. எங்கள் இறைவனே, நீ எங்களை எப்படி படைத்தாயோ அப்படியே உன்னிடம் திரும்ப விளைகின்றோம். எங்களது உடல் மன அழுக்குகளை நீக்கி எங்களை தூய்மைப்படுத்துவாயா. இந்த உலக வாழ்க்கையை எங்களுக்கு நன்மையாகவும் வெற்றியாகவும் ஆக்கி தருவாயா. இந்த இரவில் உனது அருளை கொண்டு எங்களை புதுப்பிப்பாயாக. புத்தம் புதிய படைப்பாக எங்களை ஆக்குவாயாக. வாழ்வியல் ஞானங்களையும் உள்ளச்சத்தையும்
உன்னை பற்றிய புரிதல்களையும் எங்களுக்கு அதிகமாக்குவாயா. எங்கள் இறைவனே, எங்களது அனைத்து எண்ணங்களிலும், பேச்சுக்களிலும், செயல்களிலும் எங்களுக்கு வழிகாட்டுவாயாக. அனைத்தையும் எங்களுக்கு லேசானதாகவும் நன்மையானதாகவும் ஆக்கி தருவாயாக. மரணம் ஒரு மாபெரும் சத்தியம். அது எங்களை வந்தடையக்கூடிய நேரத்தை உன்னை தவிர அறிந்தவன் யார்? உன் அனுமதியை கொண்டு வரக்கூடிய அந்த மரணத்தை தடுக்க சக்தி பெற்றவன் யார்? எங்கள் இறைவனே, எங்களது மரண பயத்தை நீக்குவாயாக. மரணம் பற்றிய ஞானத்தை எங்களுக்கு நீ அளிப்பாயாக. எங்களுக்கான காலத்தவணையின் நிறைவில் சுகமான முறையில் எங்களை நீ கைப்பற்றிக் கொள்வாயாக. நாங்கள் உன்னை சார்ந்தவர்கள், இந்த உலகத்தை சார்ந்தவர்கள் அல்ல. மறுமையில் எங்களுக்கு மன்னிப்பையும் நீ எங்களுக்காக நாடி இருக்கும் நித்திய வாழ்வையும் எங்களுக்கு நிறைவாக அளிப்பாயாக. உன்னை தவிர எங்களுக்கு கதி இல்லை. நீயே எங்கள் இறைவன். உன்னையே நாங்கள் வணங்குகின்றோம். உன்னிடமே நாங்கள் உதவியும் தேடுகின்றோம். உனக்கு நிகரானவன் யாரும் இல்லை. உன்னுடைய பெயரை சொல்லி நாங்கள் உறங்கச் செல்லுகின்றோம். புகழ் அனைத்தும் உன் ஒருவனுக்கே. நீ ஒருவனே எங்கள் அனைவருக்கும் என்றென்றும் போதுமான. மூச்சின் மீது கவனம் இருக்கட்டும். இயல்பான உள்மூச்சு, இயல்பான வெளிமூச்சு நன்றி உணர்வோடு நிகழ்ந்து கொண்டிருக்கட்டும். நாம் இரவு தியானத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். மெதுவாக கண்களை திறந்து கொள்ளலாம். ஒவ்வொரு இரவும் இறை பிரார்த்தனையோடு தொடங்க வேண்டும். இரவுதான் நம்பிக்கையாளர்களின் ஒரு நாளின் தொடக்கம் என்பதை நாம் உணர்ந்து கொள்வோம். இரவின் இளைப்பாறுதல்களை முழுமையாக நாம் பெற்றுக்கொள்வோம். நாளைய பொழுது விடியும் போது அது நமக்கு இறைவனுடைய அருளை கொண்டு நன்மையானதாகவும் லேசானதாகவும் மறுமையின் வெற்றிக்கானதாகவும் அமையட்டும். எல்லா புகழும் இறைவனுக்கே. தேங்க்யூ வெரி மச். குட் நைட்.